இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். கோவளம் தர்காவில் வந்து தர்காவுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்லேயே வந்து நேராக போனோம் அப்படின்னா கோவளம் பீச்சுக்கு போயிடலாம். அந்த ரோட்டில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். போயிட்டு நேராக போயிட்டு அப்படியே ரைட் சைடு கட் பண்ணோம் அப்படின்னா கோவளம் பீச். ஸோ கோவளம் பீச் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் போயிட்டு பார்க்குறேன், உங்களுக்கும் காட்டுறேன். இதுதான் கோவளம் தர்காவுக்கு பக்கத்தில் உள்ள ரோட். அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். நிறைய பேர் பீச்சில் இருந்து வந்துட்டே இருக்காங்க, பாதி பேர் போயிட்டும் இருக்காங்க. நம்ம இப்போ வந்து கோவளம் பீச்சுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பீச் சைடு போகலாம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே கல்லுக்கெல்லாம் இருக்குது, என்னன்னு போய் பார்க்கலாம். இந்த பக்கம் நிறையா போட் இருக்குங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நிறையா பாறைகள் இருக்குது. இந்த பாறைகள் சைடு நம்ம இப்போ போகலாம். கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கல்லில் தான் நம்ம அந்த பாறையில் தான் நம்ம ஏறி நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா போட்டு தான் நிறையா இருக்குது. மீன் பிடிக்கிறதுக்கு நிறையா மீனவர்கள் இங்கேருந்து போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ஒரு நிறைய பெரிய பீச் இருக்குது. நம்ம அப்படியே போயிட்டு அப்படியே அந்த சைடு போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம். மெதுவாக இறங்கி கீழே இறங்கி போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20ங்க. இந்த டைமில் வந்து சூரியனும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சூரியன்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ நேராக அந்த சைடு போகலாம். அங்கே எப்படி இருக்குது, அந்த பீச் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். இந்த பக்கம் நிறையா போட்டு இருக்குங்க. மீனவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், மீன் பிடிக்க போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வரிசையாக நிறையா போட்டு இருக்குது வரிசையாக. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்கள் வந்து பீச்சில் விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த சைடு இப்போ நம்ம போக போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய போட் இருக்குது. அப்படியே வந்தோம் அப்படின்னா நிறைய கடைகள் வந்து இந்த பீச் ஓரமாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த கடைகள் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த பீச் சைடு வந்தோம் அப்படின்னா நிறையா பொருட்கள், விற்கிற பொருட்கள், கிஃப்ட் பொருட்கள் எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்குது. பீச்சுக்கிட்ட போகலாம். நம்ம அந்த சைடு பாறையாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கப்புறம் அப்படியே ஓரத்துலேயே அப்படியே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் தான் ஃபுல் பெரிய பீச் இருக்குது. இங்கே தான் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க. போய் நிறையா கடைகள்லாம் இருக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான கடைகள். அப்படியே சேரை போட்டு உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே தண்ணியில் விளையாடுறவங்களை ரசிச்சுட்டே, அந்த கடலில் ரசிச்சுட்டே அப்படியே சுற்றி உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம். நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு தெரியல, ஏன்னா கடல் அலைகள் வந்து கடல் அலையோட சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். குழந்தைகளும் மக்களும் கூட்டம் கூட்டமாக பீச்சில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு கூட்டம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் அதை வீடியோவில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் கூட்டம் அலை அலையாய் கடல் அலையில் நீராடி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே 2 குட்டீஸ்கள் மணலில் கிறுக்கி கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த கடல் அலை அலையாய் வந்து என் காலை தழுவி கொண்டு செல்கிறது. இது வந்து மற்ற பீச் மாதிரி சின்ன பீச்லாம் கிடையாதுங்க, ரொம்ப நீளமா இருக்கு. பீச் ரொம்ப நீளமான பீச்சா இருக்குங்க. அங்க வரைக்குமே இருக்கு. நிறைய பேர், நிறைய கூட்டம் அதிகமா இருக்கு.
சில பல பாறைகள்லாம் வந்து ஓரத்துலேயே இருக்குது. இதில் வந்து இதுமாரிலாம் ஏறி நின்றுட்டு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். பட் வலிக்கிட்டு விழுந்தோம் அப்படின்னா அடிச்சுட்டு கடலோட போக வேண்டியதுதான். ஸோ அங்கெல்லாம் நம்ம போக முடியாது. அது பார்த்தாலே தெரியுது, பாசியாக இருக்குது. அது மேலே வழுக்கி விடும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய அலைகள் வந்துச்சு அப்படின்னா அப்படியே அடித்து கொண்டு போயிடும். இதுலேருந்து அது வரைக்கும் ஃபுல் நீளமாக இருக்குது. அங்கே வரைக்குமே நம்ம போகலாம். போய்கிட்டே இருக்கிறது தான் போய்கிட்டே இருக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கலாம். நீளமான ஒரு கடற்கரை. நம்ம அந்த சைட்லேருந்து தான் வந்தோம். ஃபுல்லாக பாறைகள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சைட்லேருந்து தான் நம்ம வந்தோம். சரியான கூட்டம் இருக்குங்க. நம்ம இந்த சைட்லேருந்து தான் வந்தோம். இந்த சைடு தான் நிறையா கூட்டம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்மியான கூட்டம் தான் இருக்குது. அடே ஜாலியாக இருக்காங்களா, என்ஜாய் பண்ணுங்களா. கிரௌடை தாண்டி நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கிரௌடே கிடையாது. சில பேர் தான் இருக்காங்க. அங்கனைக்கான ஒரு ஃபேமிலியாக வந்து உட்காந்துருக்காங்க. சில லவ்வர்ஸும் உட்காந்துருக்காங்க. நம்ம லவ்வர்ஸ் தான் ஃபேமிலியான்னு யாருக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்து கடல் அலையை பாருங்க, வேறு லெவலில் வருது. கடல் அலையோட சவுண்டை கேட்டாலே வந்து பெரிய அலை வரப்போகுதோ ஓடுங்கடா டே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா லாஸ்ட்டில் வந்து புஷ்ஷுன்னு போயிடுது. இதுதான் நம்ம கடல் அலையோட எஃபெக்ட். இந்த கடல் அலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அலைகள் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ ரசிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே இங்கே படுத்து கிடந்தோம் அப்படின்னா அந்த பாட்டுக்கு அலைகள் வந்து நம்ம மேலே அடித்து போயிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு அப்படியே படுத்துருக்கலாம். அவ்வளவு ஒரு சுகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரிட்டன் ஆகி திரும்ப மக்கள் இருக்கும் பக்கமாக திரும்பி போகலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் பீச்சுக்கு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தலைக்கு வைக்கிற கிரீடம் மாதிரியான லைட்டிங் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. அதையும் ஒரு ஜோடி வாங்கி தலையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஜோடிகள் மட்டும்தான் தலையில் எடுத்து வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்னு கிடையாது. குழந்தைகள் கூட, அழகான க்யூட்டான குழந்தைகள் கூட தலையில் வந்து கிரீடத்தை, அந்த அழகான லைட்டிங்கை வந்து தலையில் வச்சுக்கிட்டு சூப்பராக வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கலாம். அடே டவுசர் கீழே விழுதுடா, டே புரியுதா. அதே வழியிலே இப்படியே வந்தோம் அப்படின்னா அந்த பாறைகள் வர்ற இடம் வந்து வந்துருச்சு. இந்த பாறைகள் மேலே வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதில் நம்மளும் ஏறி நின்றுட்டு வீடியோ எடுக்கலாம். இந்த பாறையில் நின்றுட்டு சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல கூட நல்லா குளிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த பாறைக்கிட்ட நம்ம ஜாலியாக உட்காந்து குளிச்சுட்டு இருக்கலாம். சூரியன் மறைஞ்சு போய் அதோட லைட் எஃபெக்ட் வந்து வெளியே தெரியுது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சன்செட் ஆன அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த கோவளம் பீச்சில் வந்து ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நம்ம போக முடியல. ஏன்னா போயிட்டே இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ ஓரளவு கூட்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து போனோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து ஃபுல்லாக போகலை. எல்லா இடத்துலையும் பீச் ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. ஸோ ஓரளவு முடிஞ்ச அளவு அந்த தூரம் அது வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆயாச்சு. இந்த இடத்துல வந்து பாறைக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கடல் அலைகளோட பேசிட்டு உங்களோடையும் பேசிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். இப்போ நம்ம கோவளம் பீச்சிலேருந்து வெளில கிளம்புறோம். வெளியே போகிற வழியில் எப்படிலாம் இருக்குன்ட்டு பார்த்துட்டே போகலாம். ஆஹா, அடடா, வெரைட்டியான மீன்கள் வந்து விற்றுட்ருக்காங்க. கடலில் இங்கேயே பிடிச்சி இங்கேயே விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் பெரிய மீனாக இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடைகள், விளையாட்டு பொருட்கள் இந்த சைடு இருக்கிற பக்கம் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம பீச்சை விட்டு வெளியேறி போயிட்டுருக்கோம். தர்காவில் விடிய காலையில் தான் வந்து அங்கே தொழுவாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அப்போது நைட்டு வந்து ஒரு 2 hours கழித்து திரும்பவும் பீச்சுக்கு வந்தோம். நானும் என் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி நைட் டைமில் பீச் ஓரமாக கடல் அலையோட கூட்டம் இல்லாமல் இருந்து ரசிக்கிறது ஒரு தனி சுகந்தாங்க. நம்ம பாட்டுக்கு கடல் அலையோடு விளையாண்டுட்டு இருக்கலாம்.
நைட் டைம்லேயும் அந்த கடல் அலைகள் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடலை விட்டு போகிறதுக்கே மனசு வராமல் அங்கேயே வந்து சுற்றிட்டு திரிஞ்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சில பேர் வந்து வலைகள் வீசிகிட்டு இருந்தாங்க கடலில். அது என்னடா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன மீனா? நண்டா? இந்த மீன் நண்டு இதெல்லாம் வலை மூலமாக அவங்க பிடிச்சிட்டு கொண்டு போகிறதுக்கு பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு நண்டு துடிச்சிக்கிட்டு இருக்குது, அதை நம்ம பிடிக்கலாம். அப்புறம் யார் கடி வாங்குறது, அதனால நான் பிடிக்கல. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வேறு ஒரு சைடு நாங்கள் வந்தோம். அதே பீச்சு தான், கோவளம் பீச்சு தான், பட் வந்து வேறு சைடு. நாங்கள் அந்த இடத்துல தான் நேற்று இருந்தோம். ஆனால் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த சைடு ஓரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அழகான போட்டோட ஒரு வியூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடலுக்குள்ளே படகுல போயிட்டு உள்ளே மீன் பிடிச்சிட்டு வெளியில் வரும்போது அந்த படகை வந்து வெளியில் இழுக்கிறதுக்கு வந்து இந்த டிராக்டரை யூஸ் பண்ணி தான் வெளியில் இழுக்கிறாங்க. அந்த படகை இழுத்து கொண்டு போய் தள்ளி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதாங்க, கோவளம் பீச்சு வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரையும் பார்த்துட்டோம். இன்னுமே வந்து நீளமாக போய்கிட்டே தான் இருக்குது. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய் ஃப்ரம் இன்பா. See you.